ஜூன் 19ஆம் தேதி தெளிவான வானிலை அறிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடக்கூடிய அனைத்து செய்திகளையும் அதிகாரப்பூர்வமாக நம்ம யூடியூப் சேனலில் வெளியிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்திய வானிலை ஆய்வு மையம் நாளைக்கு ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக எந்த இடத்துல வேணாலும் எந்த பகுதியில் வேணாலும் தமிழ்நாட்டில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை, இடி மின்னலுடன் கூடிய மழையானது 10 சென்டிமீட்டர் வரைக்கும் எங்கே வேணாலும் பதிவாகலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல். நாளை ஜூன் 20ஆம் தேதி வரைக்குமே எந்த இடத்துல வேணாலும் 10 சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை எந்தெந்த மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் மழை இருக்கும், குறிப்பாக தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. கடந்த 48 மணி நேரத்தில் அதிகபட்சமான மழை திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டவாடி அப்படிங்கிற பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு கனமழையாக. அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் விழுப்புரம், தஞ்சாவூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், ஈரோடு மாவட்டம் என பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையானது பதிவாகி வருகிறது. சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலுமே காற்றுடன் கூடிய மழையானது பதிவாகி வருகிறது. அதே வேளையில் இன்று மழை எப்படி இருக்க போகுதுன்னா, நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இன்றைக்கி ஒரு மிதமான கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுகை மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்றைக்கி 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இன்றைக்கி பெய்யக்கூடிய மழையானது தொடர்ந்து நாளை மறுநாள் தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 24ஆம் தேதி வரைக்குமே மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு பருவமழை என்பது நமக்கு பெய்ய வேண்டிய மழை என்பது இந்த ஜூன் 1ஆம் தேதி தான் தொடங்கியது. நமக்கு பெய்ய வேண்டியது 33.2 மில்லிமீட்டர், பெய்திருக்கிறது 45.3 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 37% பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை அதிகமாகவே பதிவாகிருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதனால் வானிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக பல மாவட்டங்களில் இந்த தென்மேற்கு பருவமழையினால் தமிழகத்தில் நல்ல மழை கிடச்சிருக்கு. சில மாவட்டங்களில் பெய்ய வேண்டிய மழையை விட குறைவான மழையும் பதிவாயிருக்கு. ஜூன் மாதம் 2வது வாரம் இல்லை 3வது வாரத்தில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். நன்றி, வணக்கம்.